Hello all, welcome back to my channel. கோல்னால கொஞ்சம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து ஃபாஸ்டிங் இருந்தோம். சஹார் வீடியோ தான் இது. நான் என் வீட்டில் தனியாக இருப்பேன், அது ரொம்ப போரிங். எனக்கு ஒருத்திக்காக சமைக்கணும், ஸோ நான் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேன். அங்கே போனால் 1-2 நாள் நான் வந்துட்டு இருப்பேன். ஸோ நாங்கள் வந்திருந்ததால் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு ரெசிபி வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்காக வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக சமைச்சாங்க. ஸ்டார்ட் பண்ணதே நாங்கள் 12 o'clock தான். அண்ணா தான் செஞ்சாங்க. பெரியவங்களாம் தூங்கியாச்சு. நாங்கள் 5 பேர் மட்டும்தான் இருந்தோம். எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசு, ஸோ எது செஞ்சாலுமே கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தான் எப்பவுமே செய்வோம். வீட்லேயுமே எல்லா சைஸ் ஆஃப் பாத்திரமும் இருக்கும். ஸோ பிரச்சனையே இல்லை, எல்லாமே ரெடிமேடாக வீட்லேயே வச்சுருப்போம். இந்த பிரியாணி ரெசிபியோட வீடியோ வந்துட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டாக மெஷர்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்கேன். That was the tune. வீட்டில் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க பிரியாணி செய்கிறதுக்கு. வேறு எந்த அரிசியும் செய்ய மாட்டாங்க. சீரக சம்பா இல்லை நார்மல் ரைஸ் எதுவுமே செய்ய மாட்டாங்க. பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான். அதுவும் தம் பிரியாணி தான் மோஸ்ட்டாக செய்வாங்க. குக்கரில் எல்லாம் செய்ய மாட்டாங்க. चिकन बाइट तो बनना है साउंड मोमोज का क्या ये साल्ट देख लो जी कैसा क्या डालो बहुत चला चुपके चुंगूंगे जाके ऊपर काटे के துரை வந்துட்டு ஆனியன்ஸை கொஞ்சம் கருப்பாக்கிட்டார். யூஸ்வலாக வதக்கிறதுக்கு ஒரு 1 minute வந்துட்டு அதிகமாக வதக்கினதால ஆனியன்ஸ் வந்து கலர் மாறிடுச்சு. நாங்கள் தீஞ்சிடுச்சுன்னு தான் நினச்சோம். ஆனால் அது வந்துட்டு அப்புறமா மேட்ச் பண்ணிட்டோம். அந்த தீஞ்சதுலேயே ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லாம் வரல, ஆனியன் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் அது வந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுத்துச்சு. தீஞ்சதால் தான் என் பிரியாணி நல்லா வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. கடைசியில் செஞ்சு முடிச்சுட்டு அரௌண்ட் ஒரு 2 o'clock போல் மேலே போயிட்டு ஒரு 1 hour தான் தூங்கியிருப்போம். ஏன்னா 3:30க்கு திரும்ப ஏஞ்சிக்கணும் சாப்பிட்டு சஹார் பண்ணுறதுக்காக. ஸோ போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா 3:30க்கு திரும்ப இறங்கி வந்தாச்சு. வந்த அப்புறமா சிக்கன் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பொரிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைம், அதாவது இந்த ரம்ஜானுக்கு இந்த நோம்பு தான் எல்லோரும் ஃபஸ்ட்டாக ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ கொஞ்சம் நிறைய வெரைட்டி இருக்கும். யூஸ்வலாகவே பசங்கள்லாம் எல்லோரும் இருந்தால் நிறைய வெரைட்டி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி தான் சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை, முட்டை, ரைத்தா, ஆனியன் பிரியாணி நிறைய இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்டோம் நல்லா.
ஆனால் நைட்டு 3:30 மணிக்கு ஏஞ்ச பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பண்ணுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு சஹார் நல்லபடியாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபாஸ்டிங்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு இஃப்தியாருக்கும் நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, எல்லோரும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்துட்டு நல்லா முடிஞ்சிச்சு ஜாலியாக. ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ எடுக்கிறேன். இது முன்னாடி எடுத்தது, பட் வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லாதால இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'll catch you in my next one. Bye.